இன்றைக்கி அதிரவு சேனலில் இன்றைக்கி நம்ம கட்லை மீன் தலையும் வாலும் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க வாங்க. 1 கிலோ கட்லை மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதில் தனியாக தலை பிரித்து எடுத்துடுவோம். பீஸ் தனியாக மாற்றிடலாம் வாங்க. மீன் நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்குது, எடுத்து சுத்தம் பண்ணிடலாம். மீனெல்லாம் கழுகிட்டு வந்துட்டோம். இதெல்லாம் மிளகா பரட்டி வச்சிடலாம். மிளகா பரட்டி வச்சு கொஞ்சமாக தலை இதெல்லாம் போட்டு வாலெல்லாம் போட்டு ஒரு குழம்பு வச்சுருவோங்க. கொஞ்சமாக ஒரு குழம்பு வச்சிடலாம் வாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. போன டைம் மீன் கழுகும்போது நான் சொல்லவே இல்லை. கொஞ்சம் கழுகி சுத்தம் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வினிகர் ஒரு ஸ்பூனு ஊற்றிட்டு நம்ம கலக்கி அதுக்குள்ளே மீனை போட்டு வச்சிட்டோம்னா நம்ம கவிச்ச ஸ்மெல் இருக்காது. நான் அதை அப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன். நான் போன டைம் மீன் வைக்கும்போது சொல்லலை, இப்போ உங்களுக்கு அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 1/4 மணி நேரம் இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம கட்லை மீன் தலையும் வாலும் போட்டு குழம்பு வைக்க போகிறோம். தேங்காய் ஊற்றாமல் வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க வாங்க. மீன் தலையெல்லாம் கழுகி சுத்தமாக எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வடிய வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகா, வெள்ளைப்பூண்டு ஒரு 5-6 வெள்ளைப்பூண்டு, ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. தேவையான அளவுக்கு உப்பு, குழம்பு மிளகாத்தூள், வரமிளகாய் பொடி, ஜீரகம், வெந்தயம், மஞ்சத்தூள், புளித்தண்ணி. வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துருவோம். அடுப்பை பற்ற வச்சு சட்டி வச்சுருக்கேன். அதில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிடுவோம். நல்லா நெல்லி வைக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தான் வைக்க போகிறேன். வெந்தயத்தை போட்டுருவோம். வெந்தயம் நல்லா வறுவடட்டும். எண்ணெய் நல்லா சூடாகி வெந்தயம் போட்டிருக்கேன். ஜீரகத்தையும் போட்டுடலாம். அதில் பூண்டு தட்டியும் போடலாம், முழுசாகவும் போடலாம். பச்சை மிளகா போட்டுறேன். பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். கருவேப்பிலை போட்டுறேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். மழையானால சின்ன வெங்காயம் பூரா முளை வந்திருக்கு. நான் அதை வேஸ்ட் பண்ணல, அதை அப்படியே போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா எண்ணெயில் வணங்கட்டும். 5 நிமிஷம் கழிஞ்சு நம்ம தக்காளி போடலாம். வெங்காயம் நல்லா வறுபட்டுருச்சு. எண்ணெயிலே நல்லா வெந்துருச்சு. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. எண்ணெயில் நல்லா வெந்துருச்சு. நம்ம தக்காளி போட்டுடலாம். தக்காளியும் அதே மாதிரி எண்ணெயில் நல்லா வணங்கட்டும். தேங்காய் ஊற்றாமல் வைக்கலாம். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காரமாக சொடுக்குன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இதில் மஞ்சப்பொடி போட்டுடலாம். மிளகா பொடியும் போட்டுருவோம். வரமிளகா பொடி, குழம்பு மிளகாத்தூளும் போட்டுடலாம். நல்லா எண்ணெயிலே வணக்கி விடுவோம்.
5 நிமிஷம் எண்ணெயில் வணங்கட்டும். அது உப்பை போட்டுடலாம். புளித்தண்ணி ஊற்றிடுவோம். நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. அதில் தலையும் வால் எடுத்து வச்சுருக்கிறத நம்ம போட்டுருவோம். அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. மூடி வச்சிடலாம். குழம்ப திறந்து பார்த்துடலாம். நல்லா கொதித்து எண்ணெய் மருந்து வந்துடுச்சு. லேசாக ஒன்று திருப்பி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கட்லா மீன் தலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். தேங்காய் ஊற்றாமையும் வைக்கலாம், வறுத்தரைச்சும் வைக்கலாம், தேங்காய் பால் ஊற்றி வைக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் ஊற்றாமல் சிம்பிளாக வச்சுருக்கேன். மெத்தடில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது ஒரு நாளில் தீந்துடும். தேங்காய் அரைச்சி ஊற்றி வந்தோம்னா 2 நாளைக்கு இருக்கும். 3 நாள் ஆனாலும் கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். நாள் ஆக நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு நாளைக்கு தான் வரும். அதனால் நான் தேங்காய் அரைச்சி ஊற்றாமல் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆளுங்கிற பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.